கோமதிக்கு யாரா ஃபோன் பண்ணாங்களா? ஆமா சார், ரஞ்சிதான் யாரோ ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணாங்க. ரிப்போர்ட் வர வரைக்கும் எந்த மாத்திரையும் சாப்பிட வேண்டாமான்னு உங்க சம்சாரம் கேட்டுட்டு இருந்தாங்க சார். யாருங்க போன்ல? உன் தங்கச்சி தாமா. கோமதி போன ஸ்பீக்கர்ல போடு. அக்காவும் தங்கச்சி அப்படி என்னதான் அரட்டை அடிக்கிறீங்கன்னு கேட்போம். என்னம்மா ரகசியமா ஏதாவது பேச போறீங்களா? நான் கேட்க கூடாதா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. பேச்சு வாக்குல உங்களை பத்தி ஏதாவது சொல்லுவா. உங்களுக்கும் கஷ்டமா இருக்கும், எனக்கும் சங்கடமா இருக்குங்க. அவ என்ன கழுவி ஊத்துவான் எனக்கும் தெரியுமே. பாசிட்டிவோ நெகட்டிவோ என்னை பத்தி என் மச்சினிச்சு பேசுறல்ல, அதுவே சந்தோஷம் தான். ஃபோன் போயிட்டு இருக்கு, அட்டன் பண்ணு. பேசு. சொல்லு ரஞ்சிதா. ஏன்கா போன் எடுக்க இவ்ளோ நேரமாச்சு? உடம்புக்கு முடியாம படுத்திருந்தியா? திரும்ப மயக்கம் ஏதாவது வந்துருச்சா? நான் வேணா கிளம்பி வரட்டுமா? எனக்கு ஒண்ணும் இல்ல, நீ டென்ஷன் ஆகாத. போன் சார்ஜ்ல இருந்துச்சு, நான் உள்ள கொஞ்சம் வேலையா இருந்தேன். உன் புருஷன் தான் உனக்கு சர்வெண்ட் வச்சு கொடுத்திருக்காருல்ல, ரெஸ்ட் எடுக்காம நீ எதுக்கு அங்க வேலை பார்த்துட்டு இருக்க? அதுக்காக அவங்க இருக்காங்கன்னு சின்ன வேலையை கூட செய்யாம இருக்க முடியுமா? ஒண்ணுமே செய்யாம இருக்கிறதும் நல்லது இல்ல. இப்ப கூட பாப்பா துணி தான் மடிச்சு வச்சிட்டு இருந்தேன். சரிக்கா, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத, நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். சரி, நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. நான் சொன்னதுக்கு அப்புறம் நீ மாத்திரை எதுவும் போட்டுக்கல? இல்ல அக்கா, உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். உன் புருஷன் விஷமே கொடுத்தாலும் நீ அதை யோசிக்காம சாப்பிட்டுருவ. அவர் ஏதாவது மாத்திரை கொடுத்தா அவர் மேல இருக்கிற நம்பிக்கையில கண்ணை மூடிட்டு போட்டுறாத. இன்னும் கொஞ்ச நாள் தான்க்கா, அப்புறம் ரிப்போர்ட் வந்துரும். அதை பார்த்துட்டு டாக்டர் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருவாரு. அது வரைக்கும் ப்ளீஸ் நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கா? அதான் நேத்தே சொல்லிட்டல ரஞ்சிதா, டாக்டர் கொடுத்த மாத்திரை தவிர நான் வேற எதையும் சாப்பிட மாட்டேன். போதும்மா? ஐயோ, உனக்கு டைம் ஆயிருக்கும், நீ ஆபீஸ் கிளம்பு. நான் உனக்கு அப்புறமா கால் பண்றேன். இல்லக்கா, நான் இப்போ ஆபீஸ்க்கு போல, அருண் வீட்டுக்கு தான் போறேன். அங்க எதுக்கு திடீர்னு? ஏதாவது பிரச்சனையாயிட போகுது? இப்போ அங்க யாரும் இல்லக்கா, மாமா மட்டும்தான் இருக்காரு. அவர் எப்படி மேல இருந்து கீழே விழுந்தாருன்னு எனக்கு இன்னும் டவுட் இருக்கு. என்ன சொல்ற? ஆமாங்கா, அவர் விழுந்தது ஆக்சிடென்டா இல்ல, வேற யாரோ தள்ளி விட்டுதான் விழுந்தாரான்னு எனக்கு ஒரே டவுட்டா இருக்கு. நானும் அருணும் அவர்கிட்ட பேச்சு கொடுத்தா மாமா ஏதாவது சொல்லுவாரோன்னு தோணுது.